அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நேத்தே சொன்னேன், ஜலதோஷத்த பத்தி சொல்றனால மறக்க மாட்டேன். அந்த ஜலதோஷத்த பத்தி எவ்வளவோ யாரோ சொல்லியிருந்தாலும், அ நான் ஒரு சிம்பிளா ஒண்ணு சொல்றேனே, சின்னதா எல்லாருக்கும் செய்றா மார, இந்த நாட்டு மருந்து கடையில கருஞ்சீரகம்ன்னு ஒண்ணு இருக்கும். ஒரு கருஞ்சீரகம் ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. அதே மார மஞ்சள் ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. அ ஆ மருந்து கடை அதே மாரி கயற்சி கொட்டன்னு இருக்கும். அது ஒரு அ 1/2 கிலோ வாங்கிக்கோங்க. இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா, அந்த கயற்சி கொட்டையில இருக்கிற பருப்பெல்லாம் எடுத்து, அ அதோடு சேர்த்து அந்த கருஞ்சீரகம், மஞ்சள் இவைகளெல்லாம் நல்லா கலந்து 1க்கு 2ஆ இடிச்சு பொடி செய்து, அ அ நல்ல பொடி செய்து வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா பவுடர் பண்ணி கல்வத்துல அரைச்சு வச்சுட்டு, அந்த பொடிய அ தினமும் காலையில, சாயந்தரம் ஒரு சிட்டிகை அளவு சாப்பாட்டுக்கு பின்னாடி அ சாப்புட்டு, அந்த வெந்நீர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னு வைங்க, இதுல சரியா போகும். இந்த இதுக்கு வந்து நம்ம லிங்க முத்திரைய வைக்கலாம். அதே மாரி தான் யோகால பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜலதோஷத்துக்கு எல்லாமே இந்த கபாலபாத்தி, பஸ்திரிக்கா, நாடி சோதனா அப்படின்ற பயிற்சிகள் நெறைய இருக்கு. அத செய்து நல்வாழ்வு வாழ்க. வாழ்க, வளர்க, உயர்க. நன்றி, வணக்கம்.